வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபால்ட் ஒர்க் தாங்க. அது என்ன மாரியான ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்ல ஹால்லயும், ரூம்லயும் கரண்ட் இருக்கு. கிச்சன்லயும், பாத்ரூம்லயும் கரண்ட் இல்ல. ஆக மொத்தம் எங்கேயோ லைன் வந்து கட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா இந்த கம்ப்ளைண்ட் வந்து நேத்து நைட்டு ஒரு 8:30, 9 மணி போல வந்திருக்கு. கஸ்டமரும் அவங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன கூப்பிட்டு இந்த கம்ப்ளைண்ட்ட பார்த்துருக்காங்க. அவங்களும் நைட் நேரம்ன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, முடியாத பட்சத்தில லைன் இல்லாத இடத்துக்கு அவுட்டர்ல தான் லைன் போட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இது சத்தியமா நான் சொல்லல, கஸ்டமர் தான் சொன்னாங்க. ஏன்னா நானும் ஒரு எலக்ட்ரிஷியன் தானே, என்னால முடியாதது இன்னொரு எலக்ட்ரிஷியனால கண்டிப்பா முடியும். ஸோ இதை யாரும் பெருசுப்படுத்த வேணாம். கம்ப்ளைண்ட்டுக்குள்ள வருவோம். என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, லைன் எங்க கட் ஆயிருக்குன்னு முதல்ல பாருங்க. அதுக்கு பக்கத்துல உள்ள ஃபேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஃபேன் பாக்ஸ் மூலியமா தான் நம்மளுக்கு லைன் வந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு கொண்டு வருவாங்க. நானும் அதே மாதிரி ஃபேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அங்கே தான் பர்ன் ஆயிருக்கு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் போற இன்கமிங் ஒயர் வந்து 1.5ல கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்ல ஹீட்டர் போடவும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குங்க. ஸோ நான் கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் ஒயரிங் மாத்திருங்க. இது ஓல்டு வீடு, அதாவது 40 வருஷத்து வீடுன்றதுனால இது ஒயர் நம்மளுக்கு தாங்கல. அப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஹீட்டர்லாம் இல்லாதனால நம்மளுக்கு இந்த ஒயரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒயரிங் மாத்துறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோல வரேங்க.